உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம்ம இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். கரங்களை உற்சாகமாய் தட்டுவோமா? நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். அவர் கண்ணீர் துடைக்கின்றார், அவர் கண்ணீர் துடைக்கின்றார். கரங்களை தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம்ம இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். நம்புங்க, சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல கர்த்தர் வழி திறப்பார். தாங்கிட பலன் தருவார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். நீங்க தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய். கரங்களை தட்டி கடைசியா கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
இயேசு, எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். தொடர்ச்சியாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால் இன்றைக்கு மேபி ஃபார் த நெக்ஸ்ட் 3 or 4 or 5 weeks நம்ம செய்வோம். கனிகள் நல்லா இருக்கணும்னா வேறு நல்லா இருக்கணும். வேறு நல்லா இல்லைன்னா கனி நல்லா இருக்காது. அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். ஆல்ரைட், ரூட்ஸ் நல்லா இருந்தால் தான் ஃப்ரூட் நல்லா இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஸோ இந்த தலைப்பில் உங்கள் கூட ஒரு 3 வாரங்கள் 4 வாரங்கள் அது 5 வாரங்கள் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் த லார்ட் வில் ஹெல்ப் அஸ். லெட் அஸ் லேர்ன் சம்திங் இன் த மார்னிங். ரொம்ப சிம்பிளாக வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன். ரொம்ப விளக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லை. நல்ல கனி நான் கொடுக்கணுன்னா அதுக்கு காரணமாக இருப்பது நல்ல வேர்கள். அப்போ தான் நல்ல கனிகள் இருக்கும். ஸோ ரூட் காஸ் என்ன? என் வாழ்க்கையின் கனிகள் நல்லா இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என் வேறு நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் த ரூட் காஸ்? நான் இன்னைக்கு போகிற என் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள், நான் சந்திக்கும் தோல்விகள், ஏன் சில வாழ்க்கையின் பகுதிகளில் கனி இருக்குது, சில பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, சில பகுதியின் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காணவில்லை, சில பகுதிகள் கெட்ட கனிகளை காண்கிறது. இதெல்லாத்தையும் படிக்கும்போது, எனக்காக நான் படிக்கும்போது கூட எங்கே போய் நிற்கிறேன்னா, என் வாழ்க்கையின் கனிகள் நல்லா இருக்கணும்னா என் வேறு நல்லா இருக்கணும். ஸோ ஃப்ரூட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட, கனிகள் மேலே நோக்கமாக இருப்பதை விட வேர்கள் மேல் நோக்கமாக இருந்தால் கனி தானாக நல்லா ஆயிரும். ரூட் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லாமே நல்லா ஆயிரும். யோவான் சுவிசேஷம் 15:8, John 15:8 இப்படி வாசிக்கிறோம். By this my Father is glorified, that you bear much fruit, so shall you be my disciples. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராயிருப்பீங்க. அப்போது நீங்கள் கனி கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். பிதா மகிமைப்படுகிறார் அப்படின்னு. இட் பிரிங்ஸ் க்ளோரி டு காட். அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் கனி தந்தால் கடவுள் மகிமைப்படுகிறார். ஏன் என் வாழ்க்கையில் சில பங்குகள் கனி இல்லை? ஏன் என் வாழ்க்கை வீழ்ச்சியை காணுகிறது? ஏன் வாழ்க்கையின் சில பங்குகள் கட்டுகளை காணுகிறது? சிலர் பாருங்கள், ஒரு வேளையில் 1 மாதம் கூட இருக்க மாட்டாங்க, குதிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்? இதெல்லாம் அலசி நான் பார்க்கும்போது நான் பார்க்குறேன், இதுக்கு காரணம் கனிகள் அல்ல, வேர்கள். வேறு சரி பண்ணிட்டா கனி நல்லா ஆயிரும். ஸோ அவுட்வேர்டாக பார்க்கிறத விட இன்வேர்டாக பார்க்கலாம். ஆமேன். ஏன்? உங்கள் உறவுகள் நல்லா இருக்க, குடும்பம் நல்லா இருக்க, பொருளாதாரம் வெற்றி அடைய, பொருளாதார வீழ்ச்சிகள் மாற, சுபாவம் மாற, பேச்சு மாற, உங்களுடைய கனிகள் நல்லா மாறணும்னா உங்கள் வேர் நல்லா இருக்கணும். ஸோ கனி கொடுத்தா பிதா மகிமைப்படுறார் அப்படின்னு வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17-18, even so every good tree bringeth forth good fruit. நல்ல மரங்கள் நல்ல கனியை கொண்டு வரும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். ஸோ க்ளீனாக அந்த மரம் என்ற இடத்துல நீங்கள் என்ன போடணும்? வேரை போடணும். நல்ல வேறு நல்ல கனியை கொண்டு வரும், கெட்ட வேறு கெட்ட கனியை கொண்டு வரும். ஆமேன். ஸோ எவ்ரி அப்படின்றார் இங்கிலீஷில், எவ்ரி குட் ட்ரீ அப்படின்றார். எல்லா நல்ல வேரும் எல்லா நல்ல மரமும் நல்ல கனியை கொண்டு வரும், எல்லா கெட்ட மரமும் கெட்ட கனியை கொண்டு வரும். ஆமேன். ஸோ எவ்ரி குட் ஃப்ரூட் ரூட் ப்ரொடியூசஸ் குட் ஃப்ரூட், எவ்ரி பேட் ரூட் ப்ரொடியூசஸ் பேட் ஃப்ரூட். ஸோ நல்ல மரம் நல்ல கனி. ஆமேன்.
கெட்ட மரம் கெட்ட கனி. இப்போ இப்படி சொல்லாமா, நல்ல மரம் கெட்ட கனியை தராது, கெட்ட மரம் அட அறிவு. ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். என் வாழ்க்கையில் வேறு சரியாக இருந்தால் தான் கனிகள் நல்லா இருக்கும். என் வேறு கெட்டதாக இருந்துச்சுன்னா அது நல்ல கனியை கொண்டு வராது. ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த 3-4 வாரங்கள் நம்ம வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்ம ஜெபம் ஒன்றாக இருக்கணும். என் வாழ்க்கையில் கெட்ட வேர்கள் இருக்குமானா கர்த்தர் அதை வேரோடு பிடுங்கிடணும். ஆமென். வேறு கெட்டதாக இருக்கும்போது கனிகளை பாலிஷ் பண்ணி என்னதான் பண்ணி நீங்கள் போட்டாலும் முடிவு நல்லா இருக்காது. ஸோ இன்னைக்கு ஜெபம் நம்முடைய 3 வாரம் நம்ம ஃபோக்கஸ் நம்முடைய வேர்களை கர்த்தர் நலமாய் மாற்றுவாராக. இன்னொரு வசனத்தை படிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 12:33. Either make the tree good and its fruit good, or else make the tree corrupt and its fruit corrupt, for the tree is known by his fruit. மரம் படிக்கலாம். நல்ல மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியால் தான் அறியப்படுகிறது. ஸோ உங்கள் கனிகள் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வேர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கனி நல்லா இல்லைன்னா வேர் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஸோ ரூட்டை குட்டாக மாட்டுங்க, ஃப்ரூட்டு தானாக குட் ஆயிரும். ஆமீன் வராதுன்னு தெரியும். ஆமீன். ஸோ ஒரு மரம் எதனால் அறியப்படுகிறதாம்? அதனுடைய கனிகளால். அது கனி நல்லா இருக்குன்னா அந்த மரம் நல்ல மரம். இந்த மரம் என்ற இடத்துல வேறு, அந்த வேறு நல்ல வேறு. நல்ல வேறு இருந்தால் நல்ல கனிகள். ஆமேன். நல்ல கனிகள் இல்லைன்னா அந்த வேர் அல்லது மரம் கெட்ட வேர் அர்த்தம். 3 வார்த்தைகள் சொல்லுவத வழக்கம். முதலாவது இப்படி சொல்ல வருவேன், இயேசுதான் நம்முடைய வேர், அவர்தான் திராட்சை செடியா இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த வைன், ஜீசஸ் இஸ் த ரூட். 15ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம், பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. 15 and 5 என் கூட படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15:5. ஐ ஆம் த வைன், நானே திராட்சை செடி, நான் தான் வேறு, நீங்கள் யாருங்க? கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நல்ல மரங்கள்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ யாருங்க என்னுடைய வேறு? இயேசு. He is the vine. பூமிக்கு கீழே என்னை கனி கொடுக்கும் மரமாய் நின்று என்னை கனி கொடுக்கிற மரமாய் சஸ்டெயின் பண்ற வேறு மரம் வேறு யாரும் அல்ல, இயேசுதான். அவர்தான் செடி. ஆமேன். இன்னும் வசனங்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் மெசையானிக் அல்லது மெசையாவை குறித்து எழுதப்பட்ட, அதிகமாக எழுதப்பட்ட ஏசையா எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்கு பைபிளில் யார் வேறென்று சொல்ற? 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேறுகளிலிருந்து ஒரு கிளை. யாருங்க வேறு? இயேசு. ஆமேன். 11ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம், 11:10. நான் விளக்கங்கள் சொல்ல, பைபிளை நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க ஆழமா புரிஞ்சுப்பீங்க. 11:10. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். ஆமேன். 10ஆம் வசனம். ஆமேன். அக்காலத்தில் ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்கான ஜாதிகள். ஸோ யாருங்க வேறு? பக்க சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 53 ஏசாயால 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, for he shall grow up before him as a tender plant. படிங்க பார்க்கலாம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். ஸோ அங்கேயும் வேறுன்றார். இப்ப நல்லா சொல்றேன், யார் தெரியுமா நம்ம வேறு? இயேசு. உங்க கனிகள் நல்லா இருக்கணும்னா எது நல்லா இருக்கணும்? வேர் நல்லா இருக்கணும். வேர் அல்லது மரம் யாருங்க? இயேசுங்க. அவர்தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். Amen. And as a root out of the dry ground, he has no form or comeliness, and when we shall see him, there is no beauty that we should desire him. So இயேசுதான் மரம் அல்லது இயேசுதான் வேர். வெளிப்படுத்தல் 5:5 காட்டுகிறேன். Revelation 5:5. But one of the elders said to me, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ
யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். யாருங்க வேறு? தாவீதின் வேறு யாருங்க? இயேசு. கனி வேணுமா? வேறு நல்லா இருக்கணும். உங்க வேறு யாருங்க? இயேசுங்க. அவரில் நிலைத்திருங்கள். இயேசு இல்லைன்னா உங்களுக்கு கனிகளே இல்லை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம், Revelation 22:16, Jesus have sent my angel to testify you to these things in the churches. I am the root and I am the offspring of David and the bright and morning star. தமிழ்ல படிக்கலாம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் தாவீதின் வேரும் சந்ததியின் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். இங்கிலீஷ்ல ஐ ஆம் த ரூட் அண்ட் தி ஆஃப்ஸ்பிரிங் என்றார். நானே வேறு, நானே மகன் அப்படின்றார். ஸோ அவர் நமக்காக வேறா இருக்கிறார். ஏன்னா அவர் தெய்வமா இருக்கிறாரு. அவர் என்னைக்கு பிள்ளை ஆனார்னா அவர் மனித ரூபம் எடுத்த போது பிள்ளை ஆனார். பக்க சொல்லுங்க, அவர் தாங்க என்னுடைய மரம், அவர் தான் என்னுடைய வேர். He is the offspring of David and he is the root and offspring of David. பைபிள் சொல்லுகிறது அவர்தான் முதலும் முடிவுமா இருக்கிறார். அவர்தான் துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். அவர்தான் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அவர்தான் துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிறார். அவர்தான் என் விசுவாசமா இருக்கிறார். அவர்தான் என் வேறு. அவர் இல்லாம கனிகள் கொடுக்கவே முடியாது. ஏன்னா திராட்சை கொடிகள் மரத்தில் தான் நிலைத்திருக்கிறது. சோ உங்க வேறு யாருங்க? இயேசுங்க. அந்த வேரில் இருந்தால்தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். யோவான் 15 நம்ம வாசகம் சொல்றாரு, என்னை அன்றி என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. எவ்வளவு செய்ய இயலாதா? ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்றார். சோ கனின்னு ஒன்று கொடுக்கணும்னா நீங்க வேற எதிலுமே நிலைக்க கூடாது. வேறாகிய கிறிஸ்துவில் தான் நீங்கள் இருக்க வேண்டும். ஸோ நத்திங். இங்கிலீஷ் பைபிளில் நம்ம படித்தோம், வித்தவுட் மீ. இங்கிலீஷில் படிங்க, யூ கேன் டூ நத்திங் அப்படின்றார். இப்போ வேர்டு, இங்கிலீஷ் வேர்டை சிலதெல்லாம் படிக்கும்போது பிரித்து படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கரேஜ் அப்படின்னு இருக்கு, ஒரு வேர்டு தான் டிஸ்கரேஜ். ஆனால் அதை படிக்கும்போது டிஸ்ஸை கலட்டிட்டு கரேஜ் படித்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னா கரேஜை கலட்டுறது தான் டிஸ்கரேஜ். ஆமே, நீங்கள் சோர்ந்து போறீங்கன்னா டிஸ்கரேஜ். அப்போ கரேஜை வெளியெடுத்தா டிஸ் போடுறோம். அப்போ கரேஜ் கலட்டணும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னில நிலைச்சிடலனா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. இங்கிலீஷில் அவர் பயன்படுத்தின வார்த்தை யூ கேன் டூ நத்திங். ஜீசஸ் செட், வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். டிஸ்கரேஜ் பிரிச்ச மாதிரி நத்திங்கை பிரிக்கிறேன். நோ திங். ஆமென். நோ திங் அப்படின்னா அதை பிரிக்கணும் அந்த வேர்டை. அப்படின்னா இயேசு என்ன சொல்றாரு, என்னை கொண்டு அல்லாமல் சிலதை செய்ய முடியும், கொஞ்சம் செய்ய முடியும், அதிகமாக செய்ய முடியும் அப்படிலாம் அவர் சொல்லலை. நான் இல்லை, நான் வேற இல்லை, நான் உங்க மரமா இல்லைனா உங்களால எதுவுமே செய்ய. கனி கொடுக்கிற கிறிஸ்தவங்க யாரா இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். நீங்க டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணா மாத்திக்கலாம், நீங்க மாற போறது இல்லை. உங்க மாற்றம் எங்க இருக்கு தெரியுமாங்க? வேர்ல இருக்கு. அந்த வேர் யாருங்க? தாவீதின் வேறு, ஈசாயின் அடிமரத்தில் துளிர்த்த ஒரு வேறு. அவர் வேற யாரும் அல்ல, வானம் விட்டு இறங்கி வந்த நம்முடைய இரட்சகராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நல்ல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க? இதைதானே பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எவ்வளவு செய்ய முடியுமா? அப்ப இயேசு சொல்றார், என்னால இன்றி உங்களால நோ திங், ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் சொல்றார், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. So without him you can do nothing, with him you can do everything. இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? ஸோ ஆண்டவர் சொல்றாரு நோ திங். ஸோ இயேசு இருந்தாதான் நமக்கு கனிகள். நான் தான் திராட்சை செடி. அந்த வைன் என்றது ஆக்சுவலாக அந்த யோவான் சுவிசேஷம் 15 வைன் என்பது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆக்சுவலாக கிரேட் வைன்னு வரணும், பெரிய திராட்சை செடின்னு வரணும். அது பொயட்டிக்காக எழுதும்போது அது ரைம் ஆகாதனால வரும் வைன் என்று எழுதியிருக்கிறார்கள்.
கிரீக் லெக்சிகான்ல அந்த வைன் என்பதற்கு எக்ஸாக்ட் டெஃபினிஷனை, சரியான அர்த்தத்தை இங்கிலீஷில் சொல்கிறேன். A wine that produces fruit, I mean a fruit producing wine as opposed to a jungle wine அப்படின்னு எழுதியிருக்கு. வா, ஆச்சரியமாக இருக்கு. காடுகளில் வளருகிற திராட்சை செடி அல்லாமல் தோட்டத்தில் வளர்ந்து இருக்கீங்களாங்க? எனக்கெல்லாம் இது ஆழங்க. தோட்டத்தில் வளர்கின்ற கனி கொடுக்கும் திராட்சை செடி. அப்ப காட்டுல வளர்கிறதுக்கும் தோட்டத்தில் வளர்கிற கனி கொடுக்கிற திராட்சை செடிக்கும் ஒரு வித்தியாசத்தை அந்த அர்த்தத்தில் லெக்சிகான் சொல்லுகிறது. ஆமென். காட்டில் வளருகிற திராட்சை செடியாகட்டும் கொடியாகட்டும் அது யாரும் வெட்டுவதும் இல்லை, அதை ப்ரூன் பண்ணுவதும் இல்லை. ஆனா தோட்டத்தில் வளருகிற செடியை கர்த்தர் என்ன செய்றாருங்க? நுணுக்கிறார், வெட்டுறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், வேலி அடைக்கிறார். இருக்கீங்களாங்க? அந்த செடியில நீங்க நிலைச்சிருந்தாதான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். ஆமென். பக்க சொல்லுங்க, எங்க ஆண்டவர் கனி கொடுக்கிற திராட்சை செடி. அதுல நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா தான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை கனி கொடுக்கும். ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1, ஜீசஸ் இஸ் த வைன். நம்பர் 2, நம்ம தான் கொடிகள். we are the branches. யோவான் சுவிசேஷம் 15:4 இப்படி சொல்ல, 15:4 of the gospel according to John படிக்கலாம். 15:4 abide in me. ஆமென். 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திரா விட்டால் அது தானாய் கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இல்ல சொல்ல மாட்டீங்க. சோ செடி யாருங்க? இயேசு. கொடி யாருங்க? நீங்க. நீங்க இப்ப கனி கொடுக்கறன்னு என்ன செய்யணும்? அவரில் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். இங்கிலீஷ் வேர்ட் abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you bear fruit by yourself unless you abide in me. So கனி கொடுக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கனிகள்னா நிறைய இருக்கு பைபிள்ல. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இரக்கம், நன்மைகள், உத்தமம், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், சகிப்புத்தன்மை, பொறுமை, அன்பு. எதுவுமே இல்லை யார்கிட்டயும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும்னா, இந்த சுபாவத்தன்மைகள் உங்களுக்கு இருக்கணும்னா, நீங்க சும்மாலாம் அப்படியெல்லாம் பண்ணியெல்லாம் வராதான். நீங்க செடியில நிலைச்சிருக்கணும். நீங்கள் என்னில் நிலைச்சிருந்தா நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். ஆமென். ஸோ இயேசு சொல்றார், வித்தவுட் மீ, என்னை கொண்டு அல்லாமல் நீங்கள் கனி கொடுக்க முடியாது. ஆமென். அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இஃப் யூ abide in me as the branch cannot bear, அந்த இங்கிலீஷ் வேர்டு bear, bear என்ற வேர்டு அது ஆக்சுவலி என்னன்னா to carry a burden அப்படின்னு, to carry அப்படின்னு அர்த்தம். ஒரு சுமையை சுமக்குதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ கனி கொடுக்கிறோம். to bear என்ற வார்த்தைக்கு to carry the fruit. நீங்க கனியை சுமக்குறீங்க. உங்க கனியை எல்லாரும் பார்க்க முடியும் எப்போ? நான் நீங்க திராட்சை செடியோடு இணைந்திருக்கும் போது, அவரில் நிலைச்சிருக்கும் போது. ஆமென். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கலனா you cannot carry என்றார். இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறேன், நீங்கள் என்னில் நிலைச்சிருக்கலனா உங்க கனிகளை நீங்க டிஸ்ப்ளே பண்ண முடியாதுன்றார். bear fruit என்பதற்கு to carry or to display the fruit. இப்போ உங்களை பார்க்குறவங்க, உங்களோட பழகிறவங்க, உங்களில் கனி வெளிப்படலைன்னா, ஜனங்க உங்க கனியை பார்க்கலனா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க வேரில் நிலைக்கலன்னு அர்த்தம். ஆமென். ஸோ நீங்க வேரில் நிலைச்சிங்கன்னா உங்க சுபாவத்திலிருந்து உங்க கனிகளை நீங்க பிறருக்கு வெளிப்படுத்துவீங்க. என்ன கனிகள்? சமாதானம், அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம், இரக்கம், எல்லாத்தையும் நீங்க வெளிப்படுத்துவீங்க. ஆமென். நீங்க டிஸ்ப்ளே பண்ணுவீங்க. சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். திராட்சை செடியில கொடியில பழம் இருப்பது எதற்காக? பிறர். என்ன அறிவு! பிறர் எதுக்காக? சாப்பிடுவதற்காக. ஸோ உங்க கனி நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து அந்த திராட்சை பழத்தை எடுத்து அதை சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவார்? வாவ், இந்த மரமே ருசியான மரம் என்று சொல்வீர்களா, சொல்ல மாட்டீங்களா? ஸோ உங்க வாழ்க்கையில் இருக்கிற கனிகளை
நீங்க பேர் பண்ணணும்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலா நீங்க கேரி பண்ணி நீங்க டிஸ்ப்ளே பண்ணும்போது உங்க கிட்ட வர்றவங்க அந்த கனியை சாப்பிடும் போது அந்த கனியை சாப்பிட்டவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பார்கள். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை. ஆமேன். சோ இங்க திறவுகோலான வார்த்தை என்ன தெரியுமாங்க? கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இப்போ ஒரு வேர்டா டிஃபைன் பண்றேன். அபைட் என்ற வேர்ட், அபைட் இன் மீ அண்ட் ஐ இன். அபைட் என்ற வேர்டை டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு ஒரு 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 அர்த்தம் இப்படி சொல்லுது, டு ஸ்டே இன் ஒன் பிளேஸ் ஃபார் அ லாங் டைம். ஆமென். நீண்ட காலம் ஒரே இடத்தில் தங்கி இருப்பது அபைட். ஆமென். அபைட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு ஸ்டே இன் ஒன் பிளேஸ் லாங் டைம். நீங்க சிலர்லாம் நியூ லைஃப் சர்ச்சில் 20 வருஷம் இருந்திருக்கீங்க என்பது போல நீண்ட காலம் ஒன்றில் நிலைச்சிருந்தாதான் நீங்க கனி கொடுக்க முடியும் என்று அபைட் என்ற வேர்டு யூஸ் பண்றார். ஆமென். அந்த அபைட் என்ற வேர்டுக்கு இன்னொரு கன்னோட்டேஷன் இருக்கு, இன்னொரு இணை வார்த்தை வருகிறது டிக்ஷனரியில. அபைட் என்ற வேர்டுக்கு டு ஸ்டே இன் ஒன் பிளேஸ் ஃபார் அ லாங் டைம் கூட ஒரு கன்னோட்டேஷன் கொடுக்குறாங்க, டு ஸ்டே த்ரூ த ஸ்ட்ரகிள். ஆமென். அப்படின்னா உங்க வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் வரும்போதும் இந்த கொடிகள் திராட்சை செடியில நிலைச்சு இருக்கிறதோ, நீண்ட காலம் நிலைச்சிருக்கோ, அவங்க நல்ல கனி கொடுப்பாங்க. இல்ல நீங்க சரியா கேட்கல. ஆமென். நல்லா கேட்க. எந்த செடிகள் உபத்திரவங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது அந்த செடியாகிய இயேசுவில நீண்ட காலம் நெருக்கத்தில் நிலைச்சிருக்காங்களோ அவங்க கனி கொடுப்பாங்க. ஒரு நாள் வர வேண்டியது, புடிச்சா இருக்க வேண்டியது, பிடிக்கலன்னா போக வேண்டியது, வந்தா வர வேண்டியது, போனா போக வேண்டியது, பிடிச்சா இருக்க வேண்டியது, ஜெபம் கேட்டா இருக்க வேண்டியது, ஜெபம் கேட்கலன்னா போக வேண்டியது, போறதும் வர்றதும் உள்ள போறதும் போறதும் இருந்தினா நீ எந்த கனியும் வாழ்க்கையில் வெளிப்பட போறது இல்லை. நான் ஆழங்களை சொல்றேன். நீ என்னைக்கு தெரியுமா கனிகளை டிஸ்பிளே பண்ணுவீங்க? என்னைக்கு தெரியுமா கேரி பண்ணுவீங்க? என்னைக்கு நெருக்கங்கள் வரும்போது கூட செடியாகிய கிறிஸ்துவில நீண்ட காலம் நிலைச்சிருக்காங்களோ அவங்க கனி கொடுப்பாங்க. சும்மா எல்லாம் கனிகள் வெளிப்படாதாம். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? சும்மா வந்து பாட்டெல்லாம் பாடி ஐயோ ஐயோன்னு குதிக்கலாம். ஆனா கனி வெளிப்படாது. கனி வெளிப்படாது. கனி வெளிப்படணும்னா நீங்க செடியாகி இயேசுவில நெருக்கத்தின் நடுவுல நீண்ட காலம் நிலைச்சு நின்றா நீங்க கனி கொடுப்பீங்க. இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. எல்லாம் நல்லா இருந்தா கர்த்தர்கிட்ட இருப்பீங்களா? எதுவுமே நல்லா இல்லாத போது இருப்பீங்களா? ஆராய்ச்சி கூட சொல்லுகிறது, பல நெருக்கங்கள் இயற்கையில வரும்போதும் செடியில நிலைச்சிருக்கிற கொடிகள் நல்ல கனிகளை கொடுக்கும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஜனவரி அன்றைக்கு ஜெய கிறிஸ்துவில் அல்லேலியாவின் ஆர்ப்பரிப்போடு நான் வேதத்தை அனுதினமும் படிப்பேன் என்று தொடங்கி 2வது நாளிலேயே வேதத்தை ஓரங்கட்டி அடுத்த டிசம்பர் 31 வரைக்கும் அந்த வேதத்தை தொடாத விசுவாசிகள் நீங்கள் கண்டிப்பாக கனி கொடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனை வருஷமானாலும் சிலர் பாருங்க, குடும்பத்தில் கல்யாணமாகி 30 வருஷம் ஆச்சு, எவ்வளோ நெருக்கடிகள், எவ்வளோ பொருளாதார கஷ்டம், எவ்வளோ சலசலப்பு, எவ்வளோ பேச்சுகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிட்டு இன்னைக்கும் காலையில் கையை பிடிச்சி சர்ச்சுக்கு வராங்கன்னா அது நிலைச்சாங்கன்னு தானே அர்த்தம். என்பது போல நீண்ட காலம் நெருக்கடிகளிலும் செடியாகி இயேசுவில் ஒருத்தர் நிலைச்சி இருந்தா அவர்கள் நல்கனிகளை கொடுப்பார்கள். ஒரு நல்ல அலிலியா சொல்லிடுங்க பார்க்கலாம். நம்பர் 1, இயேசுதான் திராட்சை செடி, அவர்தான் வேர், நீங்கள் யாருங்க? கொடிகள். 3வது, இந்த தோட்டத்தினுடைய சொந்தக்காரர் யாருன்னா எங்கள் பிதாவாகி தெய்வம். The father is the vine dresser. வசனம் மட்டும் படிச்சு நான் முடிக்கிறேன். John 15:1, யோவான் 15:1, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு செடி, இயேசு வேறு, பிதாவாகிய தேவன் யாரா இருக்காரா? தோட்டத்திற்கு சொந்தக்காரர், ஓனர் அவர். ஆமென். ஸோ வைன் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு எழுதியிருக்கு இங்கிலீஷ் பைபிள். ஹஸ்பண்ட் மேன் போட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் ஓனர் ஆஃப் த வின்யர்ட். உங்க தோட்டத்திற்கு யாருங்க சொந்தக்காரரு? பிதாவாகிய தேவன். ஆமென். ஏசாயாவில் அது அப்படி எழுதி இருக்கின்றன. பைபிளில் எது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதோ எல்லாமே இணை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார்.
எலிஷா 20 அப்பம் கொண்டு 100 பேரை போஷித்தார். நிறைய இணை விஷயங்கள், அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. வசனம் மட்டும் படிக்க நேரம். ஏசாயா 5 1 5 வரைக்கும் படிக்கிறேன். ஏசாயா 5 1-5. நோ டைம் டு எக்ஸ்பிளைன். நவ் வில் ஐ சிங். நீங்க அப்படியே தமிழில் பார்த்துட்டே வாங்க. நவ் வில் ஐ சிங் டு மை வெல் பிலவட் அ சாங் ஆஃப் மை பிலவட் டச்சிங் இஸ் vineyard. My well beloved hath a vineyard in a very fruitful hill. Amen. And he fenced it and gathered out the stones and planted it with the choicest wine and built a tower in the midst of it, and also made a wine press therein. And he looked that it should bring forth grapes. It should bring forth wild grapes. And now, O inhabitants of Jerusalem, and men of Judah, judge, I pray you, between me and my vineyard. What could have been done more to my vineyard that I have not done it? Wherefore, when I looked that it should bring forth grapes, brought it forth. நான் இந்த தோட்டத்துக்கு எல்லாமே செஞ்சதுக்கு ஒரே ஒரு நோக்கம், அது நல்ல பழங்களை கொண்டு வரணும்னு. ஆனா அது கெட்ட பழங்களை தான். புரியுதா நான் சொல்றது? 5ஆம் வசனம். இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். ஆண்டவர் ஒரு 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 6ஆம் வசனத்தை படிக்கலாம் திருப்பி. 6. அதை பாழாக்கிடுவேன், அதன் கிளை நறுக்கப்படும். And I will lay it waste, it will not be pruned nor digged, but there shall come up briars and thorns. I will command the clouds that there rain no rain upon it. 7ஆம் வசனம். Amen. For the vineyard of the Lord of hosts is the house of Israel. திராட்சை தோட்டம் வேற எதுவும் இல்லை, இஸ்ரவேலின் வீட்டார் அப்படின்றார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலு, புதிய ஏற்பாட்டில் உங்களை கர்த்தர் இஸ்ரவேல் இணைச்சு நீங்க சபையா இருக்கீங்க. நீங்க தான் என் தோட்டம், அவர் தான் தோட்டத்தின் சொந்தக்காரர். ஆனா என் தோட்டம் நான் விரும்புகிற கனியை கொடுக்காம வைல்டு கனிகளை கொடுக்குது. நான் வேலி எடுத்துருவேன்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு சொல்றேங்க, கர்த்தர் தாங்க திராட்சை செடியா இருக்கிறாரு, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். என் தந்தை தகப்பன் யாருங்க? தோட்டத்தின் சொந்தக்காரர். நீங்கள் கனி கொடுக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த இடத்தில் சொல்ல வேண்டும். விரைந்து நான் போகிறேன். மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரம் 33 37 வரைக்கும். மேத்யூ 21:33-37. வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகி ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து. வேலி அடைக்கிறாருங்க. பக்கத்தில் வேலிக்கு வெளியிலலாம் வாழாதீங்க. சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. ஓகே. அது ஒரு ஆலய நாட்டி, எங்க படிக்கிறேன் நான்? ஓகே. உண்டாக்கி அதில் சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலயை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு சேர்ந்தான். ஓகே. சனிக்காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி நான் ஊழியக்காரரை தோட்டக்காரத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் யாரு சொல்றாரு? இயேசுவையும் தன் ஊழியக்காரையும் சொல்றார். ஆமென். குமாரனை அவர்களிடத்தில் கடைசியில அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரன் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு. ஆண்டவர் சொல்ற ஆழமான வார்த்தைகளை நீங்க திரும்ப படிக்கணும். ஆமென். மார்க் 12:26 இணைய வாசிக்கிற நீங்க புரிஞ்சுப்பீங்க. Mark 12:6. Therefore still having one son. அவனுக்கு மெல்ல அவசரமே இல்லை, இன்னும் டைம் இருக்கு. அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவரிடத்தில் அனுப்பினான். ஆனால் என் குமாரனை அவர்கள் என்ன செய்யவில்லை?
மதிக்கவில்லை. இயேசு தன்னை பற்றி தான் சொல்கிறார். திரும்ப நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அவருக்கு ஒரே குமாரன் இருந்தார். அந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த தோட்டத்தை பண்படுத்த சரிப்படுத்த அனுப்பினார். நம்மாளுங்க அந்த தோட்டத்துக்கு வந்த குமாரனை என்ன செய்யவில்லை? மதிக்கவில்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற ரட்சிக்கப்படாத யாரேன்னு இந்த கேட்டீங்கன்னா, நீங்க கனி கொடுக்கணும்னா ஒன்று நீங்கள் அனுப்பின குமாரனை மதிக்க வேண்டும். கனின்னு ஒன்று இருக்கணும்னா ஒன்று வேரில் நீங்கள் நிலைக்கணும். ரெண்டு, அந்த வேரில் நிலைச்சிருந்தாதான், அதுவும் நீண்ட காலம் நெருக்கத்தில் நிலைச்சிருக்கணும், கனி கொடுப்பீங்க. மூன்றாவது, இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் என் பிதாவாகிய தேவன். அவருக்கு ஒரே ஒரு குமாரன். அந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டீங்க? எத்தனை பேர் அவரோடு இணைஞ்சு வாழ்வீங்க? விசுவாசியா இல்லையா? கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். விசுவாசியா இருக்கீங்களா? உனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிதா அனுப்பின திராட்சை செடியில் நீங்கள் நிலைச்சிருக்க வேண்டும். வேற கனி கொடுக்கிற வழியே பைபிள் சொல்லவே இல்லை. அவரே திராட்சை செடி, நீங்கள் கொடியா இருக்கிறீர்கள். அவரில் நிலைச்சிருந்தால் நீங்கள் அதிக கனி கொடுப்பீர்கள். உங்களை கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஆமென், உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் திராட்சை செடியில் நிலைப்பீர்களா? 27 பேர். இன்னொரு வாட்டி, உங்களுக்கு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் செடியில் நிலைப்பீர்களா? நீண்ட தூரம் நிலைப்பீர்களா? நெருக்கத்தில் நிலைப்பீர்களா? அந்த உறவின் உடன்படிக்கையில் நீங்க நிலைச்சா உங்க வாழ்க்கை நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல ஒரு அழகா சொல்ல மாட்டீங்களா? நானும் பாஸ்டர் நிக்சன் அவர்களும் பாஸ்டர் சாலமன் அவர்களும் எங்க வண்டி ஓட்டின எங்க பிரதரும் சேர்ந்து போன செவ்வாய்க்கிழமை காலையில திருச்சியில் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம். அங்கே போய் ஒரு ஊழியக்காரனை துன்பத்தின் பாதையில் நிறுத்திவிட்டு வரலாம் என்று போகும் வழியில் விக்கிரவாண்டி என்ற ஊர் வந்த போது அங்கே ஒரு 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 A to B அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட போனோம். காலை இட்லி சாப்பிடலாம் அப்படின்னு போனோம். நாங்கள் போய் உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த மேஜையில் வேற யாரோ உட்கார்ந்தாங்க. யார் உட்கார்ந்தாங்கன்னு நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் போய் உட்கார்ந்தோம். கூட்டம் நிறைய, காலையில் நிறைய கார்கள் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் உட்கார்ந்தவங்க பொறுமையாக உட்கார்ந்து எங்களுக்கு தர வரைக்கும் எந்த சத்தமும் போடாமல் உட்கார்ந்து பொறுமையாய் சாப்பிட்டோம். திரும்பி நாங்கள் காஃபி ஏதோ ஒன்று சொன்னோம், கொண்டு வர லேட் ஆச்சு. அந்த எங்களை சர்வ் பண்ணுற A to B சர்வர் லேடி வந்து எங்கள் மேஜையாண்ட நின்று என் முகத்தை பார்த்து இப்படி சொன்னாங்க, ஐயா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க. பயமாயிடுச்சு எனக்கு, என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு. சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ரொம்ப பொறுமை உள்ளவங்கயா, நீங்கள் நல்லவங்க. ஏங்க அந்த அம்மா கிட்ட நாங்கள் பேசவே இல்லைங்க. ஏன் இப்போ என்ன யோசிக்கிறேன், ஏன் இவங்க என்னை இப்படி சொல்லணும் என்று நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன். யோசித்து போகும்போதுதான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம், எங்களுக்கு முன்னாடி அங்கே உட்கார்ந்தது ஒரு பாஸ்டர். அப்படின்னா அந்த அம்மா எங்களை பார்த்து, எங்க பாஸ்டர்னு அவங்களுக்கு தெரியாது, அவரு பாஸ்டர்னு அந்த அம்மாக்கு தெரியாது. ஆனா எங்களை பார்த்து நீங்க ரொம்ப நல்லவங்க சார், இவ்வளோ பொறுமையா இருக்கீங்கன்னு எங்களை சொல்றதுக்கு காரணம், எங்களுக்கு முன்னே அங்கே உட்கார்ந்தவர் பொறுமையா இல்லை. அப்ப எங்களை பார்த்த பின்னாடி எங்களில் வெளிப்பட்ட, எங்கள் செடியில் எங்கள் கொடியில் வெளிப்பட்ட கனிய என்ன, அந்த நெருக்கடியில நின்று ஒரு நிமிஷம் சுவிசேஷம் சொல்ற நேரம் எனக்கும் கிடைக்கவில்லை, அந்த அம்மையாருக்கும் கிடைக்கவில்லை. அதுதான் வருத்தம் போகும்போது சொல்லி கொண்டு போனோம். ஆனால் உங்க வாழ்க்கையில கனிகள் வெளிப்படணும்னா நீண்ட காலம் செடியாகிய வேராகிய இயேசு கிறிஸ்துவில் எந்த கொடிகள் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் கனி கொடுப்பார்கள். இந்த தோட்டத்தின் சொந்தக்காரர் எங்கள் தகப்பன். நானும் சில வெள்ளைக்காரர்களும் இன்னொரு பாஸ்டரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். பல வருஷம், 20-22 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம். சாப்பிடுவதற்கு நல்ல ஒரு ஹோட்டல் தான், என்னமோ தெரியல. அந்த பிளேட்டை ஒரு 6-7 பிளேட்டு கொண்டு வந்து வைக்கும்போது, பிளேட்டை வைக்கும்போது அதுலேருந்து ஒரு பாச்சான் எழுந்து ஓடியது. நான் பார்த்து விட்டேன், அந்த வெள்ளைக்காரரும் பார்த்து விட்டார், நாங்கள் அமைதியாக இருந்து விட்டோம். அப்புறம் எங்கள் கையில் அப்போவே அந்த சானிடைசர் இருக்கும், அதனால் நாங்கள் எடுத்து நாங்களே பாச்சானுடைய டேஷ் எல்லாம் தொடச்சிவிட்டோம். பரவாயில்லன்னு அந்த கொண்டு வந்த வெயிட்டரை நாங்கள் எதுவும் சொல்லவே
இல்லை. ஆனால் அந்த பாஸ்டர் எங்கள் கூட வந்தாரே, தமிழ்நாட்டை சார்ந்த பாஸ்டரு, யோ இங்கே வாயா அப்படின்னு ஹோட்டலே கேட்குற மாதிரி லப்போ திப்போ லப்போ திப்போ சத்தம் போட நாங்கள் 2 பேரும் உம்முன்னு காண்டோம். ஏன், எங்களுக்கும் சத்தம் போட தெரியும், நாங்களும் காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம். ஆனால் நாங்களே தொடச்சிக்கிட்டு பரவாயில்ல, அவர் ஏதோ உங்கள் வீட்டிலலாம் பாய்ச்சா வராது முடிச்சிட்டாரு. நாங்கள் அதுக்கப்புறம் அவர் பிளேட்டெல்லாம் கொண்டு போய் சாரியெல்லாம் கேட்டு மாற்றி சாப்பிட்டுட்டோம் அதே ஹோட்டலில். முடிச்சு எழும்புறேன், எங்கள் சீட்டுக்கு பின்னாடி இருந்த ஓடி வந்து என் கை கொடுத்து, பாஸ்டர் கோஷி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். அப்போதான் எனக்கு நல்ல வேலை, வாய மூடி. இன்னொன்று சொன்னார், பாஸ்டர் மாசத்துக்கு ஒரு முறை உங்க சர்ச்சுக்கு வேற வரேன். அங்க நான் ஜெயிச்சேன், அந்த பாஸ்டர் தோத்தாரு. அவர் சர்ச்சுக்கு அவர் இனி ஒரு முறை போக மாட்டாரு. ஆனா என் சர்ச்சுக்கு இன்னைக்கும் அந்த பிரதர் வருகிறார். ஏன்னா பல நெருக்கடிகள் வரும்போதும் நீண்ட ஏங்க ஏங்க சொல்லணும்னு வருது, நான் விட்டுட்டேன். நாம சொல்ல மாட்டீங்களாங்க. மீண்டும் சொல்லி முடிக்கிறேன். He is the vine. அவர்தான் வேறு, நீங்கள் கொடிகள். நீண்ட காலம் நெருக்கங்கள் வரும்போதும் அவர்களே நிலைச்சிருந்தீங்கன்னா நல்கனிகள் வெளிப்படும். தோட்டக்காரர் எங்கள் தகப்பன் தோட்டத்தை பாதுகாத்து ஒரு குமாரனை அனுப்பினார். நீங்களும் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்ட நீங்களும் உறவில் நிலைச்சிருங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். புத்து குலுங்குவீர்கள், சுபாவங்கள் மாறும், எண்ணங்கள் மாறும், வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? Thank you. கடின காலங்களிலும் உங்கள் வாழ்க்கை நல்கனிகளை வெளிப்படுத்தட்டும். Even going through the tough times of life, because we abide in the vine, we bring forth the good fruit. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி take a few moments, ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட் எடுத்து இந்த செய்தியை கேட்ட நீங்க கர்த்தர்கிட்ட ஒன்று கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை வெளிப்படுத்தும் கனிகள் பரிசுத்தாவியின் கனிகளா? நான் கனிகள் வெளிப்படுத்தணும்னா நான் உம்மிலும் நீங்க என்னிலும் நிலைச்சிருக்கணும். சில பகுதிகள் நல்லா இருக்குப்பா, சில பகுதியில் இன்னும் சரியாவல. எத்தனை பேர் கரம் உயர்த்தி கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்பீங்க? வாழ்வில் புதிதான பாதை கண்டேன் நல் தேவாவியில், உண்டென் எல்லாவியின் கனிகள் நிலைப்பேனே நான் திராட்சை செடியில். நிலைப்பேன் அவரில், என் அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்தன் சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சமும் வல்லமை ஜெயம் உண்டு, நிலைப்பேனே திராட்சை செடியில். எல்லாரும் கை தட்டி, வாழ்வில் புதிதான பாதை கண்டேன் நல் தேவாவியில், உண்டென் எல்லாவியின் கனிகள் நிலைப்பேனே நான் திராட்சை செடியில். நிலைப்பேன் அவரில், என் அன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் எந்த சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சமும் வல்லமை ஜெயம் உண்டு, நிலைப்பேனே திராட்சை செடியில். I found a new way of living, I found a new life divine. I have the fruit of the Spirit, I'm abiding in the vine. Abiding in the vine, abiding in the vine. Love, joy, health, peace, He has made them mine. I have prosperity, power and victory, abiding in the vine. கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு ஜெபிக்கிறோம். எவ்வளவு நெருக்கங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் இருக்கிற வீழ்ச்சிகள், வேலையில் இருக்கிற போராட்டங்கள், உறவில் இருக்கிற பிரச்சனைகள், மனிதர்களோடு இருக்கிற பிரச்சனைகள், எல்லாத்திற்கும் பதில் நான் நினைக்கிற விசுவாசிகளே, நீங்கள் செடியில் நிலைச்சிருங்க, நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அந்த கமிட்மெண்ட்ல, அந்த உறவின் ஒப்படைப்புல கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்க, கிட்டி சேர்த்து கொள்ளுங்க.
ஜெயமாய் நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானுடைய திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you.